வணக்கம். நான் வாரம் செவ்வாய்க்கிழமையில சிறுவாபுரி முருகப்பெருமான் கோயிலுக்கு போறது ஒரு பழக்கமா இருக்கு. இன்னைக்கு அந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல எழுதியிருந்தது தான் நான் படிச்சேன். அது முருகம்மையார் அப்படிங்கிற ஒரு முருக பக்தி கொண்ட ஒரு பெண்மணியை பத்தியான ஒரு விஷயம். சோழ நாட்டுல ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லாம இருந்து முருகப்பெருமான் அருளால ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்ததுனால முருகம்மைன்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. அவங்க பிறந்து வளர்ந்ததுல இருந்தே சின்ன குழந்தையா மழலை இருக்கிற நிலையிலேருந்து அந்த பெண் வளர முருகா முருகா முருகானே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நின்னா உட்கார்ந்தா எல்லா நேரங்கள்லயும் முருகா, அப்பாவை கூப்பிடுறதும் முருகா, அம்மாவை கூப்பிடுறதும் முருகா, இப்படியே தான் அந்த குழந்தை வளர்ந்துருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய கணவர் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவருடைய வாணிபம் ரொம்ப டல் ஆனோடனே, பிசினஸ் டல் ஆனோடனே அவர் கோபப்பட்டு முருகானி இவங்க சொல்லும் போது கையை வெட்டி இருக்காரு. முருகப்பெருமானுடைய அருள்னால அந்த கை இணைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் படிச்சேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணி